வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஒய் லிவர் அப்படின்ற நியூ ட்ரேடிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜிபிஒய் கம்பெனியை பற்றி முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிபிஒய் ட்ரேடிங் அதாவது பார்த்திங்கன்னா சேம் ஒய்பிஒய் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதில் ஒய்பிஒயில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புதிய நபர்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, பழைய நபர்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா சேம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இல்லை ஜிபிஒய் லிவரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க் இருக்குது. ஓகேங்களா, அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, கன்வெர்ட் ஆன உடனே உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு, சீக்ரெட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ப்ளூ கலரில் கண்டினியூ இருக்கும். ஓகேங்களா, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு என்னுடைய ரெஃபரல் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, அந்த ஓடிபியை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் இப்படி தான் ஓப்பன் ஆகும், கம்பெனியுடைய ஹோம் பேஜ். ஓகேங்களா, இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ட்ரேடிங் சிக்னல் டைம் கரெக்டாக நைட்டு 8:30, அதாவது 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்போ டெலகிராம் குரூப்போ போயிட்டு சிக்னலை தேட தேவை கிடையாது, அப்ளிகேஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் என்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கீழே ஹோம் பேஜில் 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த சேனல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்னல் ப்ராடக்ட் கொடுத்து விட்டுருவாங்க. சரிங்களா, டேட் வந்து இது 1ஆம் தேதி 1/5/2024. ஓகேங்களா, கரெக்டாக 8:31 வந்திருக்கு. 8:30 மணிக்கு மேலே வரும். சரிங்களா, இதில் வந்து ஜிபிஒய் ட்ரேடிங் சிக்னல் இதோ இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட் வந்து வெட்டு. ஓகேங்களா, நம்ம சேனலில் ட்ரேடிங்கை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ட்ரேட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும், வீடியோவும் போட்டிருக்கோம். இதுலேயும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நேத்திய சிக்னல். நான் இன்றைக்கி தான் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன். ப்ராடக்ட் விட்டு இருக்குது, அது பார்த்தா டைரெக்ஷன் கால் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆப்ஷனில் போய்ட்டு வெட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, வெட்டு எங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கால்ன்ற ஆப்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். யாரும் இப்போ பண்ணாதீங்க. 8 to 9 அந்த டைம் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த டைம் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து அன்றைக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் அதுக்கு முன்னாடியே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் இது போல் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அந்த 8 to 9 மணிக்குள்ளே பண்ணணும். ஒரு டைம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்கள் இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடியும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு முறை மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா போதும், உங்களுக்கு பேமெண்ட் வந்து எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6% எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் வந்து நமக்கு 80% கொடுக்குறாங்க. ஒய்பிஒயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75% கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 80% கொடுக்குறாங்க. சரிங்களா, அதான் ப்ளஸ். இதில் மற்றபடி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரியும். ப்ளஸ் புது நபருக்காக என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் எப்படி பண்ணணும்னு பார்த்தா, டெபாசிட் ஆப்ஷனில் போய்ட்டு 600 டைப் ஜஸ்ட் அதில் இருக்கும். டச் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். ஓகேங்களா, சேனல் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம்மில் மட்டும் பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பேடிஎம்மில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஜஸ்ட் இதில் பேக் வந்தாலே வெளியே வந்துடுது. ஓகேங்களா, அதான் இப்போ ஒய்பிஒயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு வராது. நீங்கள் வந்து அவ்வளோ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பேடிஎம்மில் மட்டும் பண்ணுங்கள். பேடிஎம்மில் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பார்த்தாச்சு. விட்ராவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க் டீட்டெயில் எங்கே கொடுக்கணுன்னா, இந்த மீன்ற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3வது ஆப்ஷன் அப்டேட் விட்ராவல் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்கிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது உங்களுடைய பேர், நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ் கோடு, அடுத்தது பேங்க் நேமு, ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் ஃபில் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நேம் இருக்குது இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க் நேம் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும். ஓகேங்களா, இதில் ரூல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஹோம்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா ஜிபிஒய் இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் இதோ இருக்குது பாருங்கள். இதை டச் பண்ணுங்கள். இதை நீங்கள் நல்லா தெளிவாக படித்து பார்த்தாலே தெரியும். த டைரக்ஷன் ப்ரொபோஷன் நியூ யூசர்ஸ் 6% எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க நியூ யூசர்ஸுக்கு. ஓகேங்களா, புதுசாக ஒரு நபர் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணும்போது 10% கொடுக்குறாங்க. இதில் வந்து விட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 9. ஓகேங்களா, விட்ராவல் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஎஃப்எஸ் கோடில் வந்து
0 தான் போடணும். நிறையா பேர் ஓ அப்படின்ற மாதிரி போட்டுருங்க, அப்படி போல் பண்ணால் பேமெண்ட் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரூலு. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குன்னா அந்த ஸ்பேஸ் விடக்கூடாது. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ கேன் என்டர், இப்படி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டேட் பக்கத்தில் ஸ்பேஸ் விடுவீங்க, அது போல் விடக்கூடாது. எக்ஸாம்பிள் சொன்னேன், என்னுடைய பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா அதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும். இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மினிமம் ரீசார்ஜ் வந்து 600 600 3000 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஹோமு, மார்க்கெட்டு, சேனல், எல்லாமே பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஆப்ஷன் டச் பண்ணால் உங்களுக்கு டீம் இருக்கா என்னன்ற மாதிரி தெரியும். நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன். மேற்கொண்டு இந்த ஜிபிஒய் லிவரை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.